வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பேச போறோம். பணம் அப்புறம் மன அமைதி. இது ரெண்டுக்கும் என்னங்க தொடர்பு? ஆமாங்க. இது எப்பவுமே ஒரு பெரிய கேள்விதான். நம்மகிட்ட இது சம்பந்தமா ஒரு காணொளி ஸ்கிரிப்டோட சில பகுதிகள் இருக்கு. தலைப்பு பணம் வர்சஸ் நிம்மதி. ஓ, பணம் வர்சஸ் நிம்மதி. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆமா, இதுல ஒரு பூங்காவுல சாயங்கால நேரத்துல ஒரு பணக்காரரும் ஒரு ஏழை மனிதரும் பேசிக்கிறாங்க. சரி. அவங்க பேச்சு மூலியமா செல்வம் அப்புறம் மன அமைதி பத்தின ரெண்டு வெவ்வேறு கண்ணோட்டங்கள் நமக்கு கிடைக்குது. சூப்பர். அப்போ நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த ஸ்கிரிப்ட் சொல்ற கருத்துக்களை ஜஸ்ட் ஆழமா அலசி ஆராயறது இல்லையா? உங்களுக்காக இத பிரிச்சு பார்க்கலாம். கண்டிப்பா. வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்லயே இந்த ஸ்கிரிப்ட் ஒரு பெரிய முரண்பாட்டோட தான் தொடங்குது. முரண்பாடா? எப்படின்னு சொல்றீங்களா? அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வெளிப்படையா எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி தெரிகிற ஒரு பணக்காரர். ஆனா மனசுக்குள்ள நிம்மதி இல்லாம தவிக்கிறாரு. ம். எல்லாம் இருந்தும் மனசுல அமைதி இல்ல. சரி. இன்னொரு பக்கம் 2 வேளை செஞ்சு கஷ்டப்படுற ஒரு ஏழை மனிதர். ஆனா அவர்கிட்ட ஒரு மாறு நன்றியுணர்வும் ஒரு நிம்மதியும் இருக்கு. ஓஹோ, இதுதான் அந்த முரண்பாடு. கஷ்டப்படுறவர் நிம்மதியா இருக்காரு, வசதியா இருக்கிறவர் தவிக்கிறாரு. ஏன் இப்படி ஒரு சித்திரத்தை தராங்க? ஒருவேளை பொருள் வசதி மட்டுமே மன திருப்திக்கு ஆதாரம் இல்ல அப்படிங்கறத அழுத்தமா சொல்ல வர்றாங்களோ என்னவோ. அந்த பணக்காரர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. சொல்லுங்க. என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா மனசுக்குள்ள வெறுமைதான் அப்படிங்கிறார். இது ரொம்ப யோசிக்க வேண்டிய வரி. ஆமா. அப்புறம் அவர்கிட்ட 4 வீடு இருக்குன்னு சொல்றாரு. ஆமாம், 4 வீடு. ஆனா ஒண்ணுலயும் என் மனசு தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றாரு பாருங்க. ம். காரணம் என்னவா இருக்கும்? ஸ்கிரிப்ட்ல ஏதாவது சொல்றாங்களா ஏன் அந்த வெறுமைன்னு? நேரடியா இல்ல, ஆனா அவருக்கு போதுங்கிற எண்ணமே இல்ல போல. அத அவரே ஒத்துக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் காட்டுது. ஒருவேளை தேடிக்கிட்டே இருக்கிறதுனால கிடைச்சத ரசிக்க முடியாம போகுதோ? இருக்கலாம். சரி, இதுக்கு அப்படியே உல்டாவா அந்த ஏழை மனிதர் இருக்காரு இல்லையா? ஆமா. அவரோட நிலைமை அப்படியே நேர் மாறா இருக்கு. 2 வேலை செய்யறாராம். ஆனா கேட்டா ஆமாண்ணா 2 வேலை. ஆனா இருந்தாலும் நன்றி தானேன்னு ரொம்ப இயல்பா சொல்றாரு. அந்த நன்றி உணர்வு அது முக்கியமா தெரியுது. நிச்சயமா அவருக்கு நிம்மதி தான் உண்மையான சொத்து. நிம்மதி தான் பெரிய பணம்னு சொல்றாரு. ஓ. அந்த நிம்மதி இருந்தா நல்ல தூங்கலாம்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, தன் சின்ன ரூம் இருக்கு இல்லையா? ஆமா. அதுவே அவரோட குழந்தைங்களோட சிரிப்பால ஒரு ராஜ மாளிகை மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்றாராம். இது முழுக்க முழுக்க மனச பொறுத்தது இல்லையா? கரெக்ட். பார்வைதான் வித்தியாசப்படுது. அப்புறம் அவர் சொல்றது, எனக்கு மிக குறைவா இருக்கு, ஆனா நானே முழுமைதான் சொல்றாரு. அதாவது பொருள் கம்மியா இருந்தாலும் மனசுல ஒரு நிறைவு. ஆமா. ஆக இந்த 2 பார்வைகளையும் சேர்த்து பார்த்தா ஸ்கிரிப்டோட மைய கருத்து என்னன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. என்ன அது? பணம் முக்கியம்தான் வாழ்க்கைக்கு, அது இல்லைன்னு சொல்ல. ஆனா மன அமைதி தான் வாழ்க்கையோட அடித்தளம்னு இந்த ஸ்கிரிப்ட் சொல்ல வருது. சரிதான். அந்த ஒரு வரி வருமே, பணம் முக்கியம்தான், ஆனா நிம்மதி மேலதான் வாழ்க்கை. அதேதான். இதுதான் மொத்த கருத்தோட சுருக்கம். கடைசில அந்த பீஸ் பிரைஸ்னு ஒரு வாசகம் வருது. அதுவும் இத நல்லா உணர்த்துது. விலை கொடுத்து வாங்க முடியாத அமைதி காசு கொடுத்து வாங்குறத விட பெருசுன்னு சொல்ற மாதிரி. ஆமா. இப்போ இந்த உரையாடல் நம்ம எல்லாரையும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. நாம செல்வத்தையும் திருப்தியும் எப்படி பார்க்கறோம்? உங்களுக்கு எது நிஜமான நிறைவை தருதுன்னு நினைக்கிறீங்க? ஆமா. இத கேக்குற உங்களுக்கும் ஒரு கேள்வியா இருக்கலாம். இந்த ஸ்கிரிப்ட்ல பார்த்த 2 கண்ணோட்டங்கள். உங்க வாழ்க்கையில பணத்தையும் நிம்மதியும் நீங்க எப்படி அணுகுறீங்கன்னு ஒரு கணம் யோசிக்க வைக்கலாம். இறுதியா ஒரு சிந்தனை மட்டும் உங்களுக்காக. இந்த ஸ்கிரிப்ட் பணத்தையும் நிம்மதியையும் கொஞ்சம் எதிரெதிர் துருவங்கள் மாதிரி காட்டுது. ஆனா நிஜ வாழ்க்கையில எப்பவுமே இது இப்படிதான் இருக்கணுமா? ம். நல்ல கேள்வி. அதாவது நீங்க நினைக்கிறீங்க பணத்தோட சேர்ந்து மன அமைதியா இருக்கிறது சாத்தியமே இல்லையா? இல்ல ஒண்ணு வேணும்னா இன்னொன்னு விட்டு கொடுத்து தான் ஆவணுமா? இல்லனா ஒருவேளை இதுக்கு நடுவுல ஒரு சமநிலைய கண்டுபிடிக்க முடியுமா? ஆமா, ஒரு பேலன்ஸ். அது சாத்தியமா? அப்படி இருந்தா அதுக்கு என்ன வழி? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.